ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா செகண்ட் நான் ரொம்ப 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 சாரி சொல்லிக்கிறேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. தமிழ் ஏஎஸ்எம்ஆரில் லாக் வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு நைட் ஷூட் க்ரம்பிளிங் லாக் தான் பார்க்க போகிறோம். டுட்டோரியலும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்களா, பால் ஷேப் ஒரு பாலும் பெரிய பெரிய பால் நம்ம எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் கரெக்டாக பண்ணும்போதே நான் சொல்ல போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்சரை பற்றி சொல்லணுன்னா, இது நான் 2-3 தடவை ரிப்பீட்டடாக பண்ணிட்டேன். இந்த டுட்டோரியலை இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது நான் மிக்சிங்லாம் சவுண்டு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். சவுண்ட் எடுத்துட்டேன். அப்போ தான் நான் பேசுறது கிளியராக கேட்குன்றதுக்காக. இதே சேம் டுட்டோரியல் பின்னாடி வரும். அதில் ஃபுல் சவுண்டோடு இருக்கும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த டெக்ஸ்சரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது கான்க்ரீட் பியூர் செமி சிமெண்ட் சாண்ட். இதில் பெரிய பெரிய கல்லெலாம் எதுவுமே இருக்காது. அதுவும் ஃப்ரெஷ்ஷான சிமெண்ட் சாண்டு தான். நான் லைவில் ஒரு வாட்டி உங்களுக்கு க்ரம்பிளிங் பண்ணி காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? பால்ஸு, அந்த பால்ஸ் தான் இது. இதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு மண். இதில் என்ன ஆச்சு, அந்த பால் ஷேப் எடுத்துகிட்டு நான் பவுல் ஷேப்பில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி மார்னிங்கே நான் எடுத்துகிட்டு வச்சுட்டு நைட்டே என்ன பண்ணேன், நைட்டே அந்த பவுடரை கொட்டி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பித்து டுட்டோரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டுட்டோரியலும் பண்ணேன். சின்ன சின்ன பவுல் ஷேப்பு பண்ணேன். ஒரு 10 பீஸ் எனக்கு கிடச்சிது. ஒரு 10 பீஸ் கிடச்சிது. அதில் என்ன ஆச்சு, டுட்டோரியல் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போயிட்டேன். மறுநாள் பார்க்குறேன் ஃபுல்லாக மழை. அன்றைக்கி நைட்டே மழை. இது ஒரு 2-3 நாள் காஞ்சிருந்ததுன்னா கூட நமக்கு தெரியாது. அது ஜஸ்ட்டு ஒரு மழையை மட்டும் தாங்கி இருக்கும். ஷேப் கலையாமல் இருந்திருக்கும். ஏன்னா நான் நைட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக டுட்டோரியல் பண்ணி வச்சுட்டு போனேன். அப்போ அது ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா யூனிக்கு பண்ணுவாங்களா, நல்லா அடித்து பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணேன் நான். சரி, ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணிவிட்டு போயிட்டா, காலையில் பார்த்தா மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஃப்ரெஷ்ஷான சாண்டுங்கிறதுனால கரைஞ்சே போயிடுச்சு. அப்படியே தரையோட தரையாக இருந்துச்சு. அதுதான் அப்படியே விட்டுட்டேன். சரி, ட்ரை ஆகட்டும், இப்போதைக்கு இதில் கை வைக்க வேணாம். ஏன்னா இது நைட் ஷூட்டுக்காகவே நான் தனியாக எடுத்து வச்சிருந்த மணல் இது நல்லா கொஞ்சம் பவுடராகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சவுண்டு. அதுக்காக நான் இதை தனியாகவே இந்த லைட் பக்கத்தில் எப்போவுமே தனியாகவே வச்சுருப்பேன். இது ட்ரை ஆச்சுன்னா உடனே நைட் ஷூட் போட்டுருவேன். எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அந்த மணலை தனியாக வச்சு இந்த லைட்டு பக்கத்தில் வச்சுப்பேன். இது காஞ்சதும் உடனே அப்படியே டுட்டோரியல் க்ரம்பிளிங் பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு உடனே டுட்டோரியல் பண்ணி வச்சிட்டேன்னா அப்படியே டக்குன்னு காஞ்சிடும். டுட்டோரியல் பண்ணிட்டுனா மறுநாள் ஒரு 2 நாள் வெயில் இருந்தால் போதும், சூப்பராக காஞ்சிடும். உடனே க்ரம்பிளிங். அதனால தான் தொடர்ந்து கண்டினியூஸாக நான் நைட் ஷூட் போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போது போடாததுக்கு ரீசனே எனக்கு இந்த வீடியோஸை எடிட் பண்ணலான்ட்டு நான் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த ஞாபகமே வருது. நம்ம ஏன் இவ்வளோ நாளாக இந்த நைட் ஷூட்டை போடாமலே வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இந்த பவுல் ஷேப் பண்ணிட்டேன்னா இது என்ன ஆச்சு, காலையில் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. பாருங்கள், எல்லாத்தையுமே நான் மூடி தான் வச்சேன். எல்லாமே கவர் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதுவும் அந்த கான்க்ரீட் சாண்டோட மண் தான். இது ரெண்டுமே ஒன்று தான். இது நம்ம கீழே படிக்கட்டிலேருந்து எடுத்துகிட்டு கொட்டின மண். இது அந்த நான் பண்ணேன் பார்த்தீங்களா, போரிங்லாம் பண்ணேன் பார்த்தீங்களா லைவில், அந்த பவுட்ரு. அதுவும் சேம் தான். அதில் பாதி இதில் பாதி இருக்கும். அவ்வளோ. இதையும் டுட்டோரியல் பண்ணிட்டேன். இது என்ன ஆச்சு, இந்த 2 டெக்ஸ்சரை தவிர மற்ற எல்லாத்தையுமே அன்றைக்கி நான் மூடி தான் வச்சுருந்தேன். மூடி தான் இருந்துச்சு. இதையும் டுட்டோரியல் பண்ணிவிட்டேன். அதே சேம் பவுல் ஷேப்பே டுட்டோரியல் இந்த இடத்துலையே பண்ணிவிட்டேன். இங்கேருந்து பண்ணிவிட்டு ஷேப் நல்லா காஞ்சதும் அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு நைட் ஷூட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே டுட்டோரியல் பண்ணேன். என்ன ஆச்சு, மழையில் நனைஞ்சிருச்சு. அதோட ட்ரை ஆகிட்டோன்னு அப்படியே விட்டதும் மறுநாள் பார்த்தா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடச்சி. மறுநாள்லாம் ஒரு 2-3 நாள் நான் அதை கண்டுக்கவே இல்லை. அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் போனேன், நல்லா ட்ரையாக இருந்துச்சு. சரி, இதை நைட் ஷூட் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு லாக் மாதிரி எடுத்துடலான்ட்டு. ஏன்னா மழையில் நனைஞ்சதை நம்ம வீடியோவாக ரெக்கார்டிங் பண்ணி போட முடியாதுல்ல. அது ஷேப் அன்கண்டிஷனலாக இருக்கும்.
ஆனால் வந்து சவுண்டு நல்லாயிருக்கும், அதை மிஸ் பண்ண விரும்பலை. அதனால் என்ன பண்ணேன்னா, சரி ரெக்கார்டிங் பண்ணலாம், லாகில் வேணால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுலில் முடிச்சுட்டு இதையும் அதையும் என்ன பண்ணேன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவில் போட்டுறேன். அந்த வீடியோவை தான் வந்து நேற்று நைட் ஷூட்டில் லிங்க் பண்ணி 2 வீடியோவையும் ஃபுல் பக்கெட்டும் இந்த பவுல் க்ளே பாட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் நேற்று நைட்டு. அந்த ஷேப் தான் இது, இந்த மணல் தான். இது கொஞ்சம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் முழுசாகவே, ஏன்னா இதில் கொஞ்சம் சிமெண்ட் ஆட் பண்ணியிருந்தேன் நான், அதனால் இது கொஞ்சம் முழுசாகவே இருந்துச்சு. உடனே அன்றைக்கி காலையில் என்ன பண்ணிட்டேன், உடனே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். அதனால் இது கொஞ்சம் தப்பிச்சுது, அதனால் முழுசாக பவுலாக கிடச்சிது. அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் லைட் பக்கத்தில், அதுதான் வந்து நான் வச்சு நல்லா வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது ஓரளவுக்கு சேஃப்டியாக இருந்ததுனால க்ளே பாட் க்ரம்லிங் பண்ண முடிஞ்சுது. இதோட ரிசல்ட் காட்டுறதுக்காக தான் நான் ஏற்கனவே வந்து நைட் ஷூட்டில் போட்டுட்டேன். இருந்தாலும் இந்த டெக்ஸ்சரை பற்றி சொல்லும்போது அதையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதுலேயும் நான் அந்த வீடியோவை ஆட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த கொஞ்ச நேரம் மட்டும் பாருங்கள் என் குட்டி வால் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. காற்றுல அடிக்கிற காற்றுல அது நிற்காது, கீழே வெளியே வாசலில் போட்டால் கூட பரவாயில்ல. அண்ணா என்ன பண்ணுறான்? நிச்சயமாவா? அப்போ ஸ்கூல் இருக்கா? அடிச்சிருவேன். யார் சொன்னா? எந்த அக்கா? அது எந்த அக்கா? ஐயோ ஆன்ல இருக்கா? நாங்கள் டுட்டோரியல் பண்ணுறோன்ற பேரில் என்னென்ன பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் அந்த மழையில் நனைஞ்ச டெக்ஸ்சரு. இதை நீங்கள் சவுண்டு கேளுங்க ஃபஸ்ட்டு. இந்த பவுல் பார்த்தீங்களா, இங்கே லைட்டில் பண்ணதெல்லாம் வந்து நனைஞ்சிருச்சு ஃபுல்லாக, அதெல்லாம் வந்து ஷேப்பே மாறிடுச்சு. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் முழுசாக எனக்கு கிடச்சிது. ஸோ இதை வந்து க்ளே பாட் க்ரம்லிங் பண்ணேன்னா பண்ணிவிட்டு இதையும் மறுபடியும் நான் டுட்டோரியல் பண்ணேன். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இதை க்ரம்லிங் பண்ணிவிட்டு மறுபடியும் டுட்டோரியல் பண்ணேன். இது வந்து
அந்த பவுல் ஷேப் பண்ணோம்ல அதுதான். டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ சூப்பராக ட்ரையாக இருக்குது பாருங்கள். சவுண்டு எவ்வளோ பவுடராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதை மறுபடியும் டுட்டோரியல் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இதே மாதிரி தான் டுட்டோரியல் பண்ணி பவுல் ஷேப் பண்ணேன். அது மழையில் நனைஞ்சிருச்சு. ஓகேவா. இது செகண்ட் டைம் மறுபடியும் டுட்டோரியல் பண்ணுறேன் நான். மறுபடியும் அதே மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மண் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி, இந்த வாட்டி என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணால் சரி பவுல் ஷேப்பு தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சில்ல, அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஷேப் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணேன். அப்போ எனக்கு பெரிய பெரிய பால் ஷேப் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால் சரி நைட் டைம் தானே ரிலாக்ஸாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு பால் ஷேப் பண்ண ஆரம்பித்தேன். தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆனால் இந்த டெக்ஸ்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டில் பண்ணுறது, நைட்டில் உட்காந்து டுட்டோரியல் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதிகமாக காற்றும் கம்மியாக தான் இருக்கும். ஈவினிங் டைமில் தான் காற்று அதிகமாக அடிக்க ஆரம்பிக்கும். நைட்டில் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்கும். மழை பெஞ்சால் தான் பிரச்சனை. மழை பெஞ்சு ஒரு 2-3 நாளைக்கு தான் பிரச்சனை. இதில் நமக்கு நல்ல எந்த அளவுக்கு சவுண்டு கிடைக்குதோ அந்த அளவுக்கு இது என்ன ஆகும், நல்ல வேலை வாங்கும், செம்ம வேலை வாங்கும். ஆனால் ஏன்னா இதில் நிறைய பவுட்ரு இருக்குல்ல, அது சிமெண்ட்டு மாதிரியே தான். ஏன்னா சிமெண்ட் இப்போ நம்ம ஃப்ரெஷ் சிமெண்ட் என்ன பண்ணுவோம், அது போட்டால் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா அது கட்டி ஆகிடும். அது பால்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி நீங்கள் இந்த பால்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. போயிட்டு பத்திரமா வந்துடும். யார் போட போகிறேன்? சரி போயிட்டு பத்திரமா வந்துடும். வண்டியில் இடப்பட்டியா அதனால வண்டி இடப்பட்டியா அதனால பெட்ரோல் பைக் கூட்டிட்டு போகிறாங்க. அது அப்படியே அந்த சிமெண்ட்டு ஃப்ரெஷ் சிமெண்ட் இல்லைனா கூட ஓல்டு சிமெண்ட்டு நல்லா சாஃப்டாக இருக்கிறதா இருந்தால் கூட ட்ரை ஆச்சுன்னா தான் நமக்கு ஈஸி. ஆனால் ஈரமாக இருக்கும்போது அது அப்படியே ஹார்டாக தான் இருக்குது. நம்ம ஒரு வாட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த விரல்லாம் அப்படி வலிக்கும். அதே மாதிரி
இது ஒரு பால் நான் அதை பாருங்கள் அப்படியே கை ஃபுல்லாக அள்ளிட்டு அப்படியே பால் பிடிக்கிறேன். அது கீழே கொட்டுறது பாதி கொட்டிடும், மீதி கையில் நிற்கிறது மட்டும் நிற்கும். இந்த ஒரு பாலை பிடிக்கிறதுக்குள்ளே அந்த நடுமுதுகு வலிக்கும் பாருங்கள், அப்பா அப்படி வலிக்கும். அது என்ன பண்ணுவேன், நார்மலாக நான் டுட்டோரியல் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவேன், ரெஸ்ட் எடுத்துருவேன். ஒரு பாலை எடுத்து பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருவேன், ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இது வீடியோ ரெக்கார்டிங் ஆகுதுல்ல, அதனால் நம்ம ரொம்ப லேட்டாக அப்புறம் பெருசாக போயிடும் வீடியோ. அதனால் கடன் சரி நம்ம எப்போவுமேவா பண்ண போகிறோம், நம்மளே எப்பயோ ஒரு வாட்டி நைட் ஷூட் ரெக்கார்டிங் பண்ணுறோம், அதை எதுக்கு சும்மா லேட் பண்ணிக்கிட்டு, எடுக்கிறத நல்லா கொஞ்சம் நல்லதாக எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கண்டினியூஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது கொஞ்சம் நேரம் இருக்கும், அந்த பெயின் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். நம்ம அதான் கேப் விடணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பெரிய பால்ஸ் ரெடி பண்ணுற சவுண்டு நீங்கள் கேட்கணும், கேட்டு வாங்க. இது பாருங்கள், எடுக்கும்போது எவ்வளோ உதிரியாக இருந்துச்சு. அடுத்தது நான் பால் பண்ண எப்படி அப்படியே கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ஷேப்பு கரெக்டாக அந்த பால் ஷேப்பு நிற்கலை பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ட்ரை மண்ணை அதில் கொட்டிட்டு அது மேலே வைப்பேன் அந்த பாலை. அது அப்படியே கொஞ்சம் இலகாமல் இருக்கும். இதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் அந்த காஞ்ச மண்ணை கொஞ்சம் இழுத்துக்கும், அதனால் கடியில் கொஞ்சம் காஞ்ச மண்ணை போட்டு அது மேலே இந்த பால் வைப்பேன். இப்போ எப்படி இருந்தாலும் இந்த டெக்ஸ்சர் நம்ம தண்ணி அதிகமாக போச்சுனாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை தான். எடுக்கும்போது நல்லா உதிராக இருக்குது. அப்புறம் பால் பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்சர் அப்படியே மாறுது பாருங்கள். அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி நம்ம பண்ணும்போதும் ஒரு ரிசல்ட் ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஸ்டேஜ், இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. இது மேக்ஸிமம் அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன். எடுத்து தண்ணியை ஊற்றணுமா, தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் பேஸ்ட்டாக. அப்படியே எடுத்து ஒரு டப்பில் ரவுண்டு கலர் பேனில், ரவுண்டு ஷேப்பு பேன், ரெட் கலர் டப்பா இருக்குது, அதில் ஊற்றிடுவேன். இல்லை எந்தெந்த டப்பா கிடைக்குதோ அதெல்லாம் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன்னா இது எவ்வளோ தான் நம்ம தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதில் பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணுறேனே. அதில் நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றலாம், பிரச்சனை இல்லை. அது நல்லா எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லா காஞ்சிச்சுன்னா ரிசல்ட்டு கொஞ்சம் கூட மாறாது அந்த மாதிரி டுட்டோரியலில். ஆனால் இந்த மாதிரி டுட்டோரியல் நம்ம உதிரியாக பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தண்ணி கம்மியாக இருக்கும். இப்போ லைட்டாக தான் தண்ணி சேர்த்தேன், அதுக்கே பாருங்கள் நான் பால் பிடிச்சோன்னே எவ்வளோ அப்படியே அந்த ஷேப் மாறுது பாருங்கள். இப்போ அடுத்தது பெரிய பால்ஸ் பிடிச்சிட்டு சின்ன பால்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பெரிய பால்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் எடுத்துருவேன். அப்புறம் இன்றைக்கி எடுத்துடலாம், நாளைக்கு மறுபடியும் வரணும்ல, இந்த வேலையை மறுபடியும் நான் கண்டினியூவாக செய்யணும், அதுக்கு எனக்கு வழி இல்லாமல் இருக்கணும். அதனால் சரி சின்ன பால்ஸ் பிடிச்சிடலாம். ஏன்னா அது ஒரு கையில் சப்போர்ட்டு, அதனால் பிரச்சனை இல்லை. 2 கையிலையும் சேர்த்து பண்ணோன்னா தான் ரொம்ப நம்ம அதிலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கை ரெஸ்ட் எடுத்தால் கூட போதும். அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே சின்ன பால்ஸு, பெரிய பால்ஸ் எல்லாமே பிடிச்சி வச்சுட்டேன். ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. இன்னும் ஆச்சு, சரி அழகாக பிடிச்சி வச்சுட்டு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அழகாக வந்துடுச்சு பால் ஷேப். நைட் ஷூட் போடணுன்ட்டு நான் பாட்டுக்கு கனவுல இருந்தேன். அன்றைக்கி நைட்டு மறுபடியும் மழை. இதே பெரிய பால்ஸ், சின்ன பால்ஸ் பார்க்குறேன், மொத்தம் கரைஞ்சி போயிருக்கு. எனக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏற்கனவே அந்த பவுல் ஷேப்பு போட்டேன், நைட் ஷூட்டுக்காகவே பிளான் பண்ணி பவுல் ஷேப் பண்ணேன். அதுவும் மழையில் நனைஞ்சிருச்சு. இதுவும் அழகாக எப்படி பார்த்தாலும் இது ஒரு 1.5 மணி நேரம், ஈவினிங் டைம் ஆனால் எனக்கு ஒரு 3 மணி நேரம் இந்த டுட்டோரியலுக்காகவே. கொஞ்சம் சீக்கிரமாக வந்தனா தான் ஏதாச்சும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுவேன். நைட் டைமில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நைட் ஷூட் போடலாம். அப்படி நைட் ஷூட் போடுற ஐடியா இல்லை அப்படின்னா ஒரு சமயம் பார்த்திங்கன்னா இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு நிறைய பூச்சிங்க பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியாது, டுட்டோரியல்ஸ் தான் பண்ண முடியும். அதனால் டுட்டோரியல் பண்ணேன். அன்றைக்கி நைட்டில் டுட்டோரியல் பண்ணிவிட்டு சரின்னு பார்த்தா அதான் நனைஞ்சிருச்சு, மழையில் நனைஞ்சின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோதான். சரி இதுக்கப்புறம் வேணாம், கொஞ்ச நாள் அப்படியே விடுவோம், இதோட எடுத்து. ஆனால் இந்த பால் ஷேப்பை நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே கையே வைக்கல, மொத்தமே கரைஞ்சி போயிடுச்சு. ஏன்னா இப்போ தண்ணியாக இருக்குது, இது மேலேயே மறுபடியும் மழை பெஞ்சால் என்ன ஆகும், அப்படியே கரைஞ்சி தான் போவோம்.
பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சா. அப்புறம் மழையில் கரைஞ்சதெல்லாம் வெயிலே காயட்டோன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் எடுத்து சும்மாவே எனக்கு நானே க்ரம்லிங் பண்ணிக்கிட்டேன். நானே க்ரம்லிங் பண்ணி அப்படியே அதை டுட்டோரியல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளவர் ஷேப்லாம் போட ஆரம்பித்தேன். அந்த பிக்சரை எடுத்து தான். பக்கத்தில் தான் தண்ணி போகிற ஓட்டை இருக்குது. அந்த வழியாக தான் தண்ணி போகும். இப்போ மாடி ஃபுல்லாக பெய்கிற தண்ணி மொத்தம் இந்த வழியாக தான் போகும். அப்போ என்ன ஆகும், மொத்தம் இந்த பக்கம் போகிறதுனால இதை அடிச்சுட்டு தான் போகும். அந்த தண்ணி எப்படி இருந்தாலும் நனையும், நான் மூடி வச்சாலும் நனையும். அதனால் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். அப்படியே ட்ரை ஆகட்டும்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிட்டேன்னா அதை மழையில் நனைஞ்சிருச்சா. அதோட நைட் ஷூட்டே விட்டேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. இந்த வீடியோஸை நான் மொபைலில் இருந்துச்சு, பார்க்க ஆரம்பிச்சுக்கவே எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. சரி, இந்த ரீசனெல்லாம் சொல்லிடலாம் அவங்கக்கிட்ட, ஏன் நைட் ஷூட் போட இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ட்டு சொல்லிடலாம், இது சொல்லியே லாக் போட்டுடலான்ட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுக்காக இன்றைக்கி காலையிலே உட்காந்துட்டேன். ஒரு வழியாக தமிழ் ASMR சேனலில் லாக் வீடியோவும் போட்டாச்சு. இதை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்து தமிழ் வீடியோவில் லாக் போட ஆரம்பிச்சிடுறேன்.